2வது திருமணம். குடும்பத்த பிரச்சனை, அதிக மது போதை, செயலிழந்த நுரையீரல், வெளியான அந்த மரண செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை மீனா. மீனா தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்தில முன்னணி நடிகையா திகழ்ந்தவங்க. அதற்கு காரணம் அவங்க குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போதே தமிழ்ல நம்ப ரஜினிகாந்த் கூட அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற திரைப்படத்துல ரஜினிகாந்துக்கு பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு இன்னும் நெறைய படங்கள்ல அவங்க சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு தான் அவங்களுக்கு தமிழ் சினிமாவுல நடிகையா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க நடிகை மீனா. மீனா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அந்த அப்பாவித்தனமான குழந்தை முகம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா வேற இருப்பாங்க. இதனாலேயே அப்போதைக்கு இருந்த நெறைய முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய வாய்ப்பு நடிகை மீனாவுக்கு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்புகள ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க. தன்னுடைய கவனத்த வேற எதுலயும் சிதற விடாம, முழுக்க முழுக்க நடிப்புல மட்டுமே கவனம் செலுத்துனாங்க. அதனால தான் சினிமாவுல அவங்க அழிக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட நடிகை மீனாவுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் ஒரு முக்கியமான பிசினஸ் மேன திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா, அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு 10 வருடம் கூட ஒழுங்கா போகல. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பொறந்துச்சு. ஆனா, அதுக்குள்ள அவங்களுடைய கணவர் திடீர்னு நுரையீரல் ப்ராப்ளத்தினால இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு நடிகை மீனா ஒட்டு மொத்தமா உடைஞ்சு போயிட்டாங்க. தன் கணவருடைய இழப்ப நடிகை மீனாவால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதன் பிறகு நடிகை மீனா மீண்டும் சினிமாவுல களமிறங்கலாம்னு நெனைச்சாங்க. ஆனா, அதுலயும் அவங்களுக்கு நெறைய பிரச்சனை, நெறைய சவால்கள் காத்திருந்துச்சு. அந்த நேரத்துல நடிகை மீனாவுடைய அம்மா, உனக்கு இன்னும் வயசு இருக்கு. நீ 2வது திருமணம் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு ஒரு பேட்டியில பேசியிருப்பாங்க. அதன் பிறகு நடிகை மீனாவ பத்தி நெறைய பேரு, நடிகை மீனா 2வது திருமணம் பண்ணிக்க போறாங்க. அதுவும் இவங்கள பண்ண போறாங்க, அவங்கள பண்ண போறாங்கன்னு நெறைய விஷயம் வெளியாயிட்டு இருந்துச்சு. ஆனா, நடிகை மீனா அவங்களுடைய உறவினர் ஒருத்தவங்க தான் திருமணம் பண்ணிக்க போறதா அவங்க குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா, அதுக்கிடையில நடிகை மீனா பத்தி சில தவறான செய்திகள் இணையத்துல வெளியானதுனால, அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில நெறைய பிரச்சனை ஏற்பட்டு, அந்த 2வது திருமணம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையிலேயே கேன்சல் ஆயிடுச்சு. அது நடிகை மீனாவுக்கு மேலும் ஒரு மன உளைச்சல உண்டாக்குனுச்சு. இதுக்கு மேல திருமணத்த பத்தி பேசவே வேணாம் அப்படின்னு நடிகை மீனா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இருந்துமே நடிகை மீனாவ பத்தி நெறைய செய்திகள் இணையத்துல அப்பப்போ வெளியாகிட்டு தான் இருக்கு. இது எல்லாமே நடிகை மீனாவ பயங்கரமா மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கியிருக்கு. நடிகை மீனா ஏற்கனவே தன்னுடைய கணவரை இழந்த சோகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னை பத்தி இப்படி அவதூறா பேசுறாங்கங்கிறது இன்னொரு பக்கம். 3வதா தனக்கு 2வது திருமணம் ரெடி ஆகியும் அது நடக்காம போனது அவங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. இப்படி பயங்கர மன உளைச்சல் இருந்த நடிகை மீனா தன்னுடைய நண்பர்கள் மூலியமா மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க இடையில. அதிக மது போதை, இப்படி நிறைய முறை சரியா உடல்நிலைய கவனிக்காம விட்டது. இப்படி எல்லாமே அவங்க உடல்நிலையில குறிப்பா நுரையீரல பாதிப்படைய வச்சிருக்கு. அவங்களுடைய கணவருக்கும் இதே மாரி நுரையீரல் ப்ராப்ளம் ஏற்பட்டு தான் இறந்து போனாரு. நடிகை மீனாவும் இதே மாரி நுரையீரல் பாதிப்பால இப்போ மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த மீனாவ செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் நுரையீரல் முழுவதுமா செயலிழந்து போயிட்டு இருக்கு அப்படின்னும், அவங்களுக்கு ஐசியூல உடனடியாக தேவையான எல்லாவித சிகிச்சைகளும் இப்போ அளிக்கப்பட்டு இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்துக்கு எங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இப்போ இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.